இப்போ சாட்ஜிபியில் வந்து இன்னைக்கு ஒரு இது வந்திருக்கு. இன்னைக்கு ஒன்றுக்கு தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் புதுசாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி நல்லா இருக்குன்ட்டு இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு. அந்த சாட்ஜிபியில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் பேரில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதில் போட்டிருக்கான் ஃபுல்லாக, நீங்களே பார்க்கலாம். அது சாட்ஜிபிலே நீங்கள் போயிட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த அசம்பிளியும் போட்டிங்கன்னா அது அப்படியே வருது. எப்பாடே நீங்கள் வந்து நகைச்சுவை பண்ணுறீங்களா இல்லை சர்க்காசமா இல்லை இது வந்து உண்மையாக பேசுகிறீங்களா எனக்கு புரியல. இது எப்படி நீங்கள் சீரியஸாக பேச முடியும்? சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா அது ஒரு சோர்ஸாக வந்து எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்னென்னலாம் விஷயம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை தான் அது நம்மளுக்கு ஷேர் பண்ணி சொல்லும். அது சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாகவும் மிகப்பெரிய உண்மையாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாட் ஜிபிடியில் நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதுக்குன்ட்டு இப்படியே அடித்து விடுவீங்க. அவங்க சொன்ன ப்ராம்ப்ட் நானும் போட்டு பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி என்ன சொல்லிச்சுன்னா, இப்போதைக்கு உடனடியாக யார் பெஸ்ட் எம்எல்ஏ அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ஒரு கணக்கு ஒன்று சொல்லியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா. அண்ட் அதுக்கப்புறம் இதே ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றினா வேறு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வருவாங்க. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஆதாரமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாமே கிளாப் தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, பெருமையாக இது பேசிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப வடிகட்டணும் முட்டாள். தமிழ்நாடு வந்து இவ்வளோ பின்தங்கி இருக்கா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எம்பியா போயிருக்காரு. எம்பியா வந்து யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நீங்க சாட் ஜிபிடியில் போட்டு பாருங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க டெல்லியில, உங்களுக்கு தெரியும். அதுல எல்கே சுதீஷ் பேர் தான் ஃபர்ஸ்ட் வருதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போய் அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. சாட் ஜிபிடி சொல்றது, நம்ம சொல்றது இல்லை. நீங்களே சாட் ஜிபிடியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எம்பி பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்கே சுதீஷ்னு வருது. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இப்போது அவர் எம்பியாக இருந்து அங்கே என்ன பேசினார் அதான் முக்கியம். ஓகேவா? அந்த சாட் ஜிபிடி சொல்லிடுச்சு, ஜெமினி சொல்லிடுச்சு, குரோக் சொல்லிடுச்சு. இதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் ரொம்ப பின்தங்கி போயிட்டோம், அவ்வளோதான். ஓகேவா? அங்கே இருக்கவங்களை யாரும் எப்படி சிரிக்காமல் எப்படி இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரில. எனக்கே சிரிப்பு தான் வருது. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதுன்ட்டு.